Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என் அம்மாவோட ப்ரெஷர் குக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம கண்ட்ரில வீட்டுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் இருந்தே ஆகும். கிட்டத்தட்ட 22 இயர்ஸா என் அம்மா கலெக்ட் பண்ண குக்கர்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம ஒவ்வொரு ப்ரெஷர் குக்கர்ஸா பார்க்கலாம். இதுதான் நாங்க லேட்டஸ்டா வாங்கின ப்ரெஷர் குக்கர். இந்த குக்கரோட டிசைனே சூப்பரா இருக்குது. இந்த குக்கர்ல இருக்கிற விசில் கலர் which is orange அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. இந்த குக்கர் அல்ட்ரா பிராண்ட் and capacity is 2 liter. நாங்க இது பர்ச்சேஸ் பண்ணது அமேசான்ல தான். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் குட்டியா இருக்கிற இந்த கியூட்டான ப்ரெஷர் குக்கர் தான் பார்க்க போறோம். இதோட டிசைனே அவ்வளோ அழகா இருக்குது. எங்ககிட்ட இருக்கிறதுலே இதுதான் ஸ்மாலஸ்ட் ஒன். இந்த குக்கர் வந்து பிரீமியர் பிராண்ட் அண்ட் கெப்பாசிட்டி இஸ் 1.5 லிட்டர். நான் காமிக்கிற எல்லா ப்ரெஷர் குக்கர்ஸுமே நாகர்கோயிலேருந்து தான் வாங்கினது. பொதுவாகவே என்னோட அம்மா எல்லா ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருவாங்க. ஸோ எப்போவுமே நாங்கள் டைரெக்டாக பாத்திரத்தை உள்ளே வச்சு வேக வைக்க மாட்டோம். ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் பாத்திரத்தை வச்சு ப்ரெஷர் குக் பண்ணுவோம். இந்த குக்கர் என்னோட ஃபேவரட்டும் கூட. இப்போ நம்ம அடுத்த குக்கருக்கு போயிடலாம். திஸ் குக்கர் இஸ் ஃப்ரம் பட்டர்ஃப்ளை பிராண்ட். இது வரைக்கும் நான் காமிச்ச குக்கர்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இந்த ப்ரெஷர் குக்கரோட கெப்பாசிட்டி இஸ் 3 லிட்டர்ஸ். இந்த குக்கரில் நம்ம 1.5 கப்ஸ் ரைஸ் வரைக்கும் குக் பண்ணலாம். இதுதான் அதோட கேஸ்கெட். பொதுவாகவே நமக்கு குக்கர் வந்து லீக் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது கேஸ்கெட்டை தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஃபியூ விளாக்ஸில் வந்து என்னோட அம்மாவோட குக்வேர் கலெக்ஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த குக்கர்ஸ் எல்லாமே டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணோம். அதான் பார்க்க ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் டிஷ்வாஷர் ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த க்யூட்டான ப்ரெஷர் குக்கர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட விசில் தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஸ்வெச் கலெக்ஷன் ஃப்ரம் த ப்ரெஸ்டீஜ் பிராண்ட். சம்டைம்ஸ் தால்ஸ் ரைஸ் இதெல்லாம் குக் பண்ணும்போது தண்ணி அப்படியே விசில் வெளியே வந்துடும். பட் இந்த மாடலில் வந்து எல்லாமே அந்த டென்னில் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிரும். இதனால நமக்கு கிளீனிங் ஈஸி. மோரோவர் கேஸ் ஸ்டவ் கூட நீட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த வெசல் ஆஸ் வெல் ஸ்டாண்டை வந்து நாங்கள் தனியாக தான் வாங்கினோம். நம்ம 1.5 கப்ஸ் ரைஸ் வரைக்கும் இதில் பாயில் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா குக்கருக்கும் மறக்காமல் அம்மா வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கிடுவாங்க. பொதுவாக நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் டைரெக்டாக ஃபுட் குக் பண்ணுறது அவாய்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வெசல் வச்சு தான் குக் பண்ணுவோம். இதோட கெப்பாசிட்டி வந்து 3.5 லிட்டர். இது வரைக்கும் நான் காமிச்ச ப்ரெஷர் குக்கரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் ப்ரெஸ்டீஜ் பிராண்ட். இந்த குக்கரோட லாக்கிங் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைனே ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லிட்டை வந்து ட்விஸ்ட் பண்ணாலே ஓப்பன் பண்ணிடலாம். இதோட லிட்டே அவ்வளோ வெயிட்டுங்க. இதோட ஸ்டாண்ட் வந்து இந்த குக்கரில் உள்ள செட்லாம் கிடையாது. இன்னொரு குக்கர்லேருந்து எடுத்து வச்சது தான். இந்த குக்கரோட கெப்பாசிட்டி வந்து 2 லிட்டர். நம்ம இதை கேஸ் ஸ்டவ் ஆஸ் வெல் அஸ் இண்டக்ஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குக்கரோட லிட் இஸ் மேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதோட பேன் வந்து ஹாட் அனடைஸ் மெட்டல் தான். அடுத்து நான் காமிக்க போகிறது இந்த ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் ப்ரெஷர் குக்கர் தான். இதுக்கு முன்னாடி காமிச்சேன்ல அதே மாடல் ப்ரெஷர் குக்கர் தான். பட் இது கொஞ்சம் பெரிய சைஸ். இதோட லிட்டே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 1 ஹேண்டில் கண்ட்ரோலில் வர லிட் தான். மற்ற ப்ரெஷர் குக்கர்ஸ் மாதிரி இல்லாமல் இது நம்ம ஒரு கையாலே ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த லிட்டை வந்து ஸ்பில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 3.5 லிட்டர்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அனடைஸ்ட் மெட்டல். இந்த குக்கர் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஸ் வெல் அஸ் இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த குக்கரை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து இந்த குக்கருக்கு ஆட் ஆன் மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற குக்கர் வாங்கினோம். இதோட லிட்டை வந்து நம்ம 2 குக்கருக்குமே மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை நம்ம குக்வேர் as well as சர்வராகவே வச்சுக்கலாம். இந்த லிட் வந்து டெம்பர்ட் கிளாஸ் தான். இதோட லிட்ஸ் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஃபிட்டாக இருக்குதுன்னு. இந்த குக்கரோட கெப்பாசிட்டி 3 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. பட் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே அளவு மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ரெஷர் குக்கர்ஸுமே நாங்கள் பிரஸ்டீஜ் ஷோரூமில் இருந்து தான் வாங்கினோம். இந்த டெம்பர்ட் கிளாஸ் லிட் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிற ப்ரெஷர் குக்கருக்கு ரொம்பவே சூட் ஆகுது. எங்ககிட்ட இருக்கிற ப்ரெஷர் குக்கர்லேயே இதுதான் ஓல்டஸ்ட் ஒன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் வாங்கி 22 இயர்ஸ் ஆச்சு. இதோட ஹேண்டில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ரொம்ப பழைய மாடல்னால எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல. ஸோ அம்மா வந்து அதை ஸ்டிக் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பிரஸ்டீஜ் பிராண்ட். இதுக்கு உள்ளாடி இருக்கிற வெசல் வந்து செட்லாம் கிடையாது, சும்மா நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த குக்கரில் வந்து நம்ம 5 கப்ஸ் ரைஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா இந்த குக்கரில் நாங்கள் ரைஸ் வைப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது இந்த அழகான ப்ரெஷர் குக்கர் தாங்க. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதோட டிசைனை பார்க்கவே அழகாக ட்ரெண்டியாக இருக்குது. இந்த குக்கர் கூட ஸ்டாண்டே கொடுத்துட்டாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர்ஸ். இது வந்து அல்ட்ரா பிராண்ட் ஸ்டீமர் தான், செட்லாம் கிடையாது. இந்த குக்கர் வாங்கி 19 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் 19 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்டீஜ் பிராண்ட் இவ்வளவு ட்ரெண்டியாக ஒரு டிசைன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த குக்கர் வந்து பிரஸ்டீஜோட நியூஜன் கலெக்ஷன். இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பட்டன் வந்து இப்போ ஒர்க் ஆகலை, பட் ஸ்டில் குக்கர் நல்லா தான் ஒர்க் ஆகுது. என்னோட பாத்திர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவா 20 இயர்ஸ் எல்லாம் 19 இயர்ஸ் அப்பெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் இந்த குக்கரோட கேட்லாக்கு. பார்த்தீங்களா, இதை நாங்கள் வாங்கினது 2001 தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரிக் குக்கர் தான். திஸ் குக்கர் இஸ் ஆல்சோ ஃப்ரம் பிரஸ்டீஜ் பிராண்ட். எங்களோட ப்ரெஷர் குக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் பிளாக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்போவில் தான் இருக்கும். இதுதான் ஸ்டீமர் ட்ரே. நம்ம ரைஸ் குக் பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் இதில் நம்ம வெஜிடபிள்ஸும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் குக்கர் வாங்கி 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த எலக்ட்ரிக் குக்கர் உள்ள பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளேட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பாட் தான் இருக்கும். அதனால ஃபுட்டெல்லாம் குக் பண்ணும்போது நான் ஸ்டிக்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் குக்கரை நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்டாலாம் யூஸ் பண்ண மாட்டோம். எலக்ட்ரிக் குக்கரில் குக் பண்ணுறதுனால நம்ம ஃபுட்டை கூட வார்மாகவே வச்சுக்கலாம். ஸோ அந்த செட்டிங்ஸ் கூட இந்த குக்கரில் இருக்குது. பார்த்தீங்களா, இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கீப் வார்ம்னு இருக்கும். ஸோ நம்ம ரைஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்இன் பண்ணி வச்சுட்டா போதும், ஃபுட்டு வார்மாகவே இருக்கும். நாங்கள் இந்த குக்கரில் தான் ரைஸ் குக் பண்ணோம். பார்த்தீங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக வருதுன்னு. இப்போ நான் காமிக்கிறது ப்ரெஷர் குக்கர்லாம் இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 23 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருந்தோம். அதுவும் பிரஸ்டீஜ் பிராண்ட் ஆஸ் வெல் அஸ் காப்பர் பாட்டம் இருக்கும். அந்த குக்கரில் வந்த செட்டு தான் இது. அந்த குக்கர் இப்போ எங்ககிட்ட இல்லை, பட் இந்த பாத்திரம்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது.
இதில் இருக்கிற லிட்டை பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரங்களுக்குமே அப்படியே செட் ஆகும். நாங்கள் எப்போவுமே இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் வெயிட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வைப்போம். அப்போ தான் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஹேண்டியாகவும் இருக்கும். என்னோட அம்மா பல வருஷமாக சேர்த்த ப்ரெஷர் குக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.